முக்கிய செய்திகள். ஈரான் போர்க்கப்பல் மீதான தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட மாலுமிகள் பலி. இந்திய துறைமுகங்களை அமெரிக்கா பயன்படுத்தியதாக கூறப்படுவதற்கு வெளியுறவு அமைச்சகம் மறுப்பு. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கீடு. ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது தொகுதி பங்கீடு ஒப்பந்தம். பீகார் முதலமைச்சர் பதவியை கைப்பற்றுகிறது பாஜக. நிதிஷ்குமாரை மாநிலங்களவைக்கு அனுப்ப திட்டம். கர்நாடகாவில் மோடியின் வருகைக்காக ஒரே நாளில் 33 கோடி ரூபாய் செலவு. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அம்பலமான அதிர்ச்சி தகவல். வணக்கம். வணக்கம். ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்க கடற்படை இந்திய துறைமுகங்களை பயன்படுத்துவதாக வெளியான செய்திகளை இந்திய வெளியுறவு அமைச்சகம் முற்றிலுமாக மறுத்துள்ளது. அணு ஆயுத ஒழிப்பு தொடர்பான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் ஈரான் மீது அமெரிக்க, இஸ்ரேல் கூட்டுப்படைகள் கடந்த சனிக்கிழமை முதல் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதில் 1000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். டெஹ்ரானில் காவல் நிலையங்கள் உள்பட பல பகுதிகளில் இஸ்ரேல் நடத்தி வரும் கடும் தாக்குதலில் கட்டடங்கள் உருக்குலைந்துள்ளன. லெபனானிலும் இஸ்ரேல் படைகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதில் இதுவரை 72 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். தாக்குதலை உடனடியாக நிறுத்த ஐநா தலையிடுமாறு லெபனான் கோரிக்கை விடுத்துள்ளது. லெபனானில் உள்ள தங்கள் நாட்டு தூதரகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் உலகம் முழுவதும் உள்ள இஸ்ரேல் தூதரகங்கள் தாக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்நிலையில் இலங்கை அருகே சென்று கொண்டிருந்த ஈரான் போர்க்கப்பல் மீது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் நடத்தியது. இதில் கப்பல் சேதமடைந்து கடலில் மூழ்கியது. இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தியுள்ள அமெரிக்காவின் பென்டகன் அது தொடர்பான வீடியோவை வெளியிட்டுள்ளது. விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற சர்வதேச கடற்படை விழாவில் கலந்து கொண்ட பிறகு 180 மாலுமிகளுடன் சென்று கொண்டிருந்த ஐரிஸ் தினா என்ற ஈரான் போர்க்கப்பல் மூழ்கியதால் உடனடியாக உதவி கோரப்பட்டது. அங்கு விரைந்த இலங்கை கடற்படை கப்பல்கள் மற்றும் விமானங்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டு 32 பேரை மீட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக இலங்கை நாடாளுமன்றத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜிதா ஹெராத் விளக்கம் அளித்துள்ளார். எஞ்சிய 100க்கும் மேற்பட்ட மாலுமிகள் கடலில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் அவர்களில் 87 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இந்திய துறைமுகங்களை பயன்படுத்தி ஈரான் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதல் நடத்தி வருவதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை முன்னாள் ஆலோசகர் டக்ளஸ் மெக்ரிகோர் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ளார். இந்தியாவில் நடைபெற்ற கடற்படை ஒத்திகை முடிந்து சொந்த நாட்டிற்கு ஈரான் கப்பல் சென்றபோது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் நடத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். கொச்சி மற்றும் மும்பை துறைமுகத்தை அமெரிக்கா பயன்படுத்துவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை இந்த தகவல்கள் தவறானவை, முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்று கூறியுள்ளது. இதுபோன்ற அடிப்படை ஆதாரமற்ற ஜோடிக்கப்பட்ட செய்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் வெளியுறவுத்துறை எச்சரித்துள்ளது. திமுக, காங்கிரஸ் கட்சிகளிடையே முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முன்னிலையில் தொகுதி உடன்படிக்கை ஏற்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவைக்கு விரைவில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் கூட்டணியை இறுதி செய்வது, தொகுதி பங்கீடு ஆகியவற்றில் அரசியல் கட்சிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன. திமுக 21 கட்சிகள் கொண்ட பிரம்மாண்ட கூட்டணியை அமைத்துள்ளது. இந்த கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் முதலமைச்சர் திரு ஸ்டாலினை நேற்று முன்தினம் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர், மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை, சட்டமன்ற கட்சி தலைவர் திரு ராஜேஷ்குமார் ஆகியோர் நேற்றிரவு அண்ணா அறிவாலயத்திற்கு சென்றனர். அங்கு திமுக கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தை குழுவினருடன் ஆலோசனை நடைபெற்றது. அதன் பிறகு திரு ஸ்டாலின் முன்னிலையில் காங்கிரஸ், திமுக இடையே தொகுதி உடன்படிக்கை ஏற்பட்டது. அதற்கான ஒப்பந்தத்தில் திரு ஸ்டாலின், திரு செல்வ பெருந்தகை இருவரும் கையெழுத்திட்டனர். ஒப்பந்தப்படி காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு செல்வ பெருந்தகை தொகுதி பங்கீடு மன நிறைவோடு உள்ளதாக கூறினார். சரியான நேரத்தில் மதவாதிகளை, பாசிசவாதிகளை தமிழ்நாட்டில் எந்த விதத்திலும் இடமளித்துக் விடக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான போரில் காங்கிரஸ் பேரியக்கம் தன்னை இதில் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த கூட்டணி 210 தொகுதிக்கு மேல் வெற்றி பெறுகின்ற கூட்டணியாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கிறது. அதிமுகவால் எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது என்ற நிலை தமிழ்நாட்டு மக்கள் என்று எடுத்திருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. திமுக, காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் கையெழுத்தானதை வெற்றிகரமாக முடிந்தது என்று சைகை மூலம் திரு ஸ்டாலின் தெரிவித்தார்.
இதனிடையே மாநிலங்களவை தேர்தலில் தேமுதிக மற்றும் காங்கிரசுக்கு தலா ஒரு இடத்தை ஒதுக்கியுள்ள திமுக எஞ்சிய 2 இடங்களுக்கு வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. அதன்படி திருச்சி திரு சிவாவுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு இடம் பேராசிரியர் திரு கான்ஸ்டான்டைன் ரவீந்திரனுக்கு முதல் முறையாக வழங்கப்பட்டுள்ளது. அதிமுக சார்பில் திரு தம்பிதுரைக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ள நிலையில் மற்றொரு இடம் பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலின் போது பிரதமர் திரு மோடியின் பயணத்திற்கு ஒரே நாளில் 33 கோடி ரூபாய் செலவு செய்திருப்பது அம்பலமாகியுள்ளது. 2023ஆம் ஆண்டு மே 10ஆம் தேதி கர்நாடக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. 224 தொகுதிகளை கொண்ட கர்நாடகாவில் காங்கிரஸ் 136 தொகுதிகளில் வெற்றி பெற்று திரு சித்தராமையா தலைமையில் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது. இந்நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமரின் ஒருநாள் பயணத்திற்கு மட்டும் 33 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி 27ஆம் தேதி சிவமோகா விமான நிலையத்தை பிரதமர் திறந்து வைத்து அங்கு நடைபெற்ற பிரச்சார கூட்டத்திலும் பங்கேற்றார். இந்நிலையில் அவரது இந்த ஒருநாள் பயணத்திற்காக மட்டும் 33 கோடி ரூபாய் செலவிடப்பட்டது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. திரு மஞ்சுநாத் என்னும் சமூக ஆர்வலர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் எழுப்பிய கேள்விக்கு அளிக்கப்பட்ட பதிலில் இந்த தகவல் இடம்பெற்றுள்ளது. பிரதமரின் பிரச்சார கூட்டத்திற்கு 1800 பேருந்துகளில் பொதுமக்களை அழைத்து வருவதற்கு மட்டும் 4 கோடி ரூபாய்க்கு மேல் செலவிடப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. திரு மோடியின் வரவேற்பு ஏற்பாடுகளுக்காக கர்நாடக அரசின் பொதுப்பணித்துறை சார்பில் 14.35 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மேலும் பிரதமரின் விமான பயணத்திற்கு எவ்வளவு செலவிடப்பட்டது என்ற விவரம் வெளியிடப்படவில்லை. சமூக ஆர்வலர் திரு மஞ்சுநாத் அனுப்பிய மனுவுக்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகு மாநில தகவல் ஆணையம் உத்தரவிட்டதன் பேரில் கடந்த ஜனவரி மாதம்தான் பதிலளிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு பாஜகவை சேர்ந்தவர் முதலமைச்சராக நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த மாநிலத்தில் கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து ஐக்கிய ஜனதா தளம் போட்டியிட்டது. இந்த கூட்டணியில் பாஜக 89 இடங்களிலும் ஐக்கிய ஜனதா தளம் 85 இடங்களிலும் வெற்றி பெற்றன. தனிப்பெரும் கட்சியாக பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெற்ற போதும் ஐக்கிய ஜனதா தள தலைவர் திரு நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றார். இந்நிலையில் ஐக்கிய ஜனதா தள கட்சியின் மூத்த தலைவர்களான திரு சஞ்சய் ஜா மற்றும் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் ஆகியோர் நேற்று திரு நிதிஷ்குமாரை அவரது இல்லத்தில் சந்தித்து அவசர ஆலோசனை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் பதவியிலிருந்து திரு நிதிஷ்குமார் விலகுவதாகவும் மாநிலங்களவைக்கு அவர் தேர்வு செய்யப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின. மாநிலங்களவை தேர்தலில் மனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் என்பதால் பாஜக தலைவர் திரு நிதின் நபீனுடன் அவர் மனு தாக்கல் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. திரு நிதிஷ்குமார் பதவி விலகும் பட்சத்தில் பாஜகவை சேர்ந்த துணை முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி அல்லது மத்திய அமைச்சர் திரு நித்யானந்த் ராய் ஆகிய இருவரில் ஒருவர் முதலமைச்சராக தேர்வு செய்யப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. திரு நிதிஷ்குமாரின் மகன் திரு நிஷாந்த் குமாருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. 75 வயதான திரு நிதிஷ்குமார் 10 முறை முதலமைச்சராக பதவியேற்று சாதனை நிகழ்த்தியுள்ளார். பீகாரில் திரு நிதிஷ்குமாரை முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்த பாஜக வெற்றி பெற்ற சில மாதங்களுக்குள் முதலமைச்சரை மாற்ற திட்டமிட்டுள்ளது ஐக்கிய ஜனதா தளம் கட்சி தொண்டர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. திருச்சி ரயில்வே அலுவலக நுழைவு வாயிலிலிருந்து அகற்றப்பட்டது இந்தி எழுத்துக்கள் மட்டுமல்ல, ஆதிக்க வெறியின் ஆணவமும் தான் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திருச்சியில் உள்ள மண்டல ரயில்வே அலுவலக நுழைவு வாயிலுக்கு கர்த்தவ்ய துவார் என இந்தியில் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் மொழிமாற்றம் செய்து எழுதப்படுவதற்கு மாறாக இந்தி வார்த்தைகள் அப்படியே இரு மொழிகளிலும் எழுதப்பட்டுள்ளன. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட திரு ஸ்டாலின் இந்தி திணிப்பு வரியில் மத்திய அரசு எல்லை மீறி சென்று கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார். திருச்சி ரயில்வே அலுவலக நுழைவு வாயிலில் கர்த்தவ்ய துவார் என எழுதியிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், மொழி 1 வரி வடிவம் 3 எனும் வகையில் இந்தி பெயரையே தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் அப்படியே எழுதி வைக்கும் இழிவான செயலில் மத்திய பாஜக அரசு இறங்கியுள்ளதாக தெரிவித்திருந்தார். பல்வேறு கட்சித் தலைவர்களும் இந்தி பெயர் சூட்டப்பட்டுள்ளதற்கு கண்டனம் தெரிவித்தனர். ரயில்வே கோட்ட மேலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட திமுகவினர் நுழைவு வாயிலில் இந்தியில் எழுதப்பட்ட பெயரை கருப்பு மையை கொண்டு அழைத்தனர். இதனையடுத்து எதிர்ப்புக்கு பணிந்த ரயில்வே நிர்வாகம் பெயரை நீக்கியது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின், அகற்றப்பட்டது இந்தி எழுத்துக்கள் மட்டுமல்ல, ஆதிக்க வெறியின் ஆணவமும் தான் என்று கூறியுள்ளார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி போலி தமிழ் பற்று காட்டுபவர்களும் அடிமைத்தனத்தின் அடையாளமாய் அவர்களுக்கு துணை நின்று தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைப்போரும் தமிழ்நாட்டு மக்களால் அகற்றப்படுவார்கள் என்று அவர் விமர்சித்துள்ளார்.
டெல்லியின் ஆணவத்துக்கு தமிழ்நாடு என்றைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் பணியாளர்களுக்கு வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 1000 ரூபாய் சம்பளம் உயர்த்தி வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அனைத்து தொழிற்சங்கங்களும் முன்வைத்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து டாஸ்மாக் கடை பணியாளர்கள் ஏற்கனவே பெறும் ஊதியத்துடன் கூடுதலாக 1000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய உத்தரவு வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும், இதன் மூலம் 24,000 கடை பணியாளர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடை பணியாளர்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும், காலி பாட்டில்கள் திரும்ப பெறும் திட்டம் அவுட் சோர்சிங் முறையிலோ அல்லது காலி பாட்டில்களை சேகரிப்பு செய்யும் ஒப்பந்ததாரர்கள் மூலமாகவோ செயல்படுத்த விரைவான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கிடங்கு பணியில் உள்ள பணியாளர்களுக்கு கலந்தாய்வு மூலம் கடை பணி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டு வெளியில் உள்ள கடை பணியாளர்களுக்கு குற்றச்சாட்டுகள் தன்மைக்கு ஏற்ப மீண்டும் பணி வழங்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து கோரிக்கைகள் தொடர்பாக மேலாண்மை இயக்குநர் உள்ளிட்டோர் ஆய்வு செய்து துறைக்கு அறிக்கை சமர்ப்பிக்க கோரப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் அதிமுக சார்பில் திரு தம்பிதுரை போட்டியிடுவார் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி அறிவித்துள்ளார். மேலும் மாநிலங்களவை தேர்தலில் பாமகவுக்கு ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திமுக சார்பில் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இடமும் தேமுதிகவுக்கு ஒரு இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கடைசி நாள் என்பதால் வேட்பாளர்கள் அனைவரும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். இதனிடையே சினிமா போல் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை மட்டுமே படிக்கும் தாவேக தலைவர் திரு விஜய்க்கு செய்தியாளர்களை சந்திக்க தைரியம் உள்ளதா என்று முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் சவால் விடுத்துள்ளார். தஞ்சாவூரை அடுத்த செங்கிப்பட்டியில் நடைபெற்ற தாவேக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் அதிமுக குறித்தும் கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்நிலையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த திரு ஜெயக்குமார், தாவேக கூட்டணிக்கு யாரும் வராததால் தற்போது அதிமுகவை குறிவைத்து திரு விஜய் விமர்சிப்பதாக குற்றம் சாட்டினார். அந்த தில்லு திராணி இல்லாமல் ஏனோ இவரு தான் தில்லு திராணி இருக்க மாதிரி எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டில் யார் டைரக்டர்? ஆதவர்ஜுனாவும் அருண் தான் டைரக்டர். இவர் ஸ்கிரிப்டில் படிக்கிற ஒரு வசனத்தை படிக்கிற ஒரு நடிகர், அப்படி தான் பார்ப்பாங்க. திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் தொகுதி பங்கீடு தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் தாவேக கூட்டணியில் இணைய எந்த கட்சியும் முன்வராததால் அக்கட்சி நிர்வாகிகள் கடும் அதிருப்தியில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் அதிமுகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் எந்த காலத்திலும் ஆட்சி அமைக்க முடியாது என்று முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் கூறியுள்ளார். சென்னையில் திமுக சார்பில் நடைபெற்ற முதலமைச்சர் பிறந்தநாள் விழா கூட்டத்தில் பேசிய அவர், பாஜக தொட்ட அதிமுக அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இருக்காது என்றும் குறிப்பிட்டார். பீகாரில் பாஜக கூட்டணியில் உள்ள திரு நிதிஷ்குமார் பதவியேற்ற ஒரு சில மாதங்களில் அவரது முதலமைச்சர் பதவி பறிபோய் உள்ளது என்றும், பாஜகவுடன் கூட்டணி அமைத்தவர்களுக்கு இந்த நிலைமைதான் ஏற்படும் என்றும் கூறினார். பாரதிய ஜனதா கட்சி நுழைந்த நாடு, நுழைந்த அரசு உருப்படாது என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பதாகவும் திரு ப. சிதம்பரம் கூறினார். மத்திய நிதியமைச்சர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவராக இருந்தாலும் நமது மாநிலத்திற்கு வழங்க வேண்டிய நிதி கூட வழங்கப்படாமல் உள்ளது என்றும் திரு ப. சிதம்பரம் சாடினார். ஈரான் மீதான தாக்குதலையும் வெனிசுலா அதிபர் சிறைபிடித்து சென்றதையும் பிரதமர் திரு மோடி தலைமையிலான பாஜக அரசு ஏன் கண்டிக்கவில்லை என்றும் திரு ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பினார். மெரினா கடற்கரையை வியாபார தளமாக மாற்ற அனுமதிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மெரினாவில் கடைகளை முறைப்படுத்துவது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுரேஷ்குமார், ஜெகதீஷ் சந்திரா அமர்வு சிறு உணவகங்கள், பொம்மைகள் மற்றும் ஃபேன்சி பொருட்கள் உள்ளிட்ட 300 கடைகள் மட்டும் அமைக்க அனுமதி அளிக்க வேண்டும் என மாநகராட்சிக்கு உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மெரினாவில் ஏற்கனவே கடைகள் வைத்திருந்த 600க்கும் மேற்பட்ட கடை உரிமையாளர்கள் தங்களையும் இந்த வழக்கில் இணைக்க கோரி மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் கடற்கரைக்கு அருகிலுள்ள வியாபார மண்டலங்களில் கடைகள் ஒதுக்க வேண்டும், மெரினாவை வியாபார தளமாக மாற்ற அனுமதிக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தனர். கேரளாவின் கோவளம், ஒடிசாவின் புரி போன்ற கடற்கரைகள் சுத்தமாக பராமரிக்கப்படுவதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் கடை உரிமையாளர்களிடம் மாமூல் வசூலித்துவிட்டு வழக்கில்
ரயிலில் தற்போது இணைக்க கோரி மனு தாக்கல் செய்ததன் பின்னணியில் ஏதேனும் மாஃபியா கும்பல் உள்ளதாக சந்தேகம் தெரிவித்தனர். கடைகளை முறைப்படுத்துவது தொடர்பான நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அழகான மெரினா கடற்கரையை எதிர்கால சந்ததியினருக்கு விட்டுச் செல்ல முடியாது, கடற்கரையில் கடைகள் அமைப்பதை உரிமையாக கேட்க முடியாது எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். சென்னை மாநகராட்சி மற்றும் பல்வேறு துறைகள் மூலம் தாங்களும் நேரில் ஆய்வு செய்ததன் அடிப்படையில் 300 கடைகள் மட்டும் அமைக்க உத்தரவிட்டதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி செல்லியாண்டியம்மன் கோயில் திருவிழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் உடலில் சேறு பூசி நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். பிரசித்தி பெற்ற செல்லியாண்டியம்மன் கோயில் மாசி திருவிழா கடந்த மாதம் பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. திருவிழாவை ஒட்டி அம்மனுக்கு நாள்தோறும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தன. நேற்று பல ஆயிரம் பெண்கள் கோயில் கருவறைக்கு சென்று அம்மன் சிலைக்கு அபிஷேகம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக கோயில் திருவிழாவில் பல ஆயிரம் பக்தர்கள் உடலில் சேறு பூசி ஊர்வலமாக சென்று நேர்த்திக் கடனை செலுத்தி வழிபட்டனர். இது மாச திருவிழா. இது மார்ச் மாதம் மட்டும்தான் கொண்டாடுவாங்க. வருஷம் நாங்கள் சென்னையிலேருந்து வந்துடுவோம். எங்கள் அம்மா ஊர். நாங்கள் எப்படி கல்யாணம் ஆகி போனாலும் நாங்கள் இங்கே சென்னையிலேருந்து எப்பயும் வந்துடுவோம். இங்கே ஒரு 2 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே கருவறைக்கு போய் சாமிக்கு தண்ணி ஊற்றலாம். அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஒரு 10,000 மெம்பர்ஸ் மாதிரி வருவாங்க. ஊரின் எல்லா காரணம் எங்கே எல்லாரும் போனாலுமே இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் அசம்பிள் ஆகிடுவாங்க. இத்திருவிழாவில் ஈரோடு, கோவை, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்திய நியூசிலாந்து முதல் அணியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடந்த இப்போட்டியில் முதலில் பேட் செய்த தென்னாப்பிரிக்க அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுக்கு 169 ரன்கள் சேர்த்தது. ஆல்ரவுண்டர் மார்க்கோ ஜென்சன் அதிகபட்சமாக 55 ரன்களும், டிவால் பிரேவிஸ் 34 ரன்களும் சேர்த்தனர். 170 ரன்களை இலக்காக கொண்டு பின்னர் பேட் செய்த நியூசிலாந்து அணிக்கு ஃபின் ஆலன், டிம் சைபர்ட் இணை அதிரடி தொடக்கம் தந்தனர். முதல் விக்கெட்டுக்கு 117 ரன்கள் சேர்த்த இந்த ஜோடியில் டி சைபர்ட் 58 ரன்னில் ஆட்டமிழந்தாலும் மறுமுனையில் ஃபின் ஆலன் 33 பந்துகளில் அதிரடி சதம் விளாசினார். இதன் மூலம் 12.5 ஓவர்களில் இலக்கை எட்டிய நியூசிலாந்து அணி அபார வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. மும்பையில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறும் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா, இங்கிலாந்து அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. இதில் வெற்றி பெறும் அணி சாம்பியன் பட்டம் வெல்வதற்கான இறுதிப் போட்டியில் நியூசிலாந்துடன் மோதவுள்ளது. தமிழ்நாட்டில் இயல்பை விட வெப்பம் அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் கடும் பனிப்பொழிவு நிலவி வந்த நிலையில் தமிழ்நாட்டில் சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. கோடைக்காலம் தொடங்கியிருப்பதால் தமிழ்நாடு முழுவதும் வறண்ட வானிலையே காணப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக வேலூரில் 99.68 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் அடுத்து வரும் நாட்களில் வெப்பம் மேலும் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை மறுதினம் முதல் 9ஆம் தேதி வரை லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்க கடற்படை இந்திய துறைமுகங்களை பயன்படுத்துவதாக வெளியான செய்திகளை வெளியுறவு அமைச்சகம் மறுத்துள்ளது. திமுக, காங்கிரஸ் கட்சிகளிடையே முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் தொகுதி உடன்படிக்கை ஏற்பட்டுள்ளது. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு பாஜகவை சேர்ந்தவர் முதலமைச்சராக நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.